ஒன்றிணைந்த தொழில் வல்லுநர்கள் அமைப்பினர் கொழும்பில் இன்று எதிர்ப்பு பேரணியொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். பேரணியைத் தொடர்ந்து விஹார மகாதேவி பூங்காவில் கூட்டம் ஒன்றும் நடைபெற்றது. அரசாங்கத்தின் இந்து இலங்கை வர்த்தக உடன்படிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்றிணைந்த பொறியாளர் அமைப்பு மற்றும் ஒன்றிணைந்த தொழில் வல்லுநர்கள் அமைப்பினர் இந்த எதிர்ப்பு பேரணியை முன்னெடுத்தனர். தாமரை தடாகம் கலைஞரிலிருந்து விஹார மகாதேவி பூங்கா வரை இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது. தமக்கு விடுக்கப்பட்டுள்ள மரண அச்சுறுத்தல் தொடர்பில் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து சபாநாயகர் கரு ஜெயசூரிய இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். உங்களுக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்த விடயம் இன்று பெரும் தலைப்பாக மாறியுள்ளது. பத்திரிகைகளிலும் அது பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளதை நான் கண்டேன். எனவே இது குறித்து இந்த பாராளுமன்றம் கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு தரப்பினருக்கு வெவ்வேறான நிலைப்பாடுகள் இருக்க முடியும். எனவே சபாநாயகர் உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஒன்றை விடுக்க வேண்டும். சபாநாயகருக்கு அச்சுறுத்தல் விடுப்பதென்றால் அது மிகவும் அபாயகரமானது. சபாநாயகரே, அவ்வாறு விடுக்கப்பட்ட மரண அச்சுறுத்தல் தொடர்பில் எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன? அந்த சம்பவம் தொடர்பில் செயற்படுமாறு எமது பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு அறிவித்துள்ளேன். உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு எதிர்பார்க்கிறேன். அரசியலில் அச்சுறுத்தல், துப்பாக்கி பிரயோகம் மற்றும் குண்டு தாக்குதல்களை நான் எதிர்நோக்கியுள்ளேன். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என்ற வகையில் அந்த சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் டாலா சலாஹ பெரும உங்களிடம் தெரிவித்திருந்தார். ஜனநாயகத்தை மதிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் அந்த சம்பவத்தை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். விசாரணைகளை மேற்கொண்டு அதனை சபைக்கு அறிவிக்கும் உரிமை உங்களுக்கு உள்ளது. எங்கள் அனைவரிடமும் பாதுகாவலராக உள்ள உங்களுக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை பாரிய விடயமாகும். இன்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கூட்டமைப்பிற்கு வழங்க வேண்டிய 81 நிமிடங்களில் 61 நிமிடங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது.